இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமோ? 13. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ள கொடுக்காம இப்படி கடை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே. கல்யாணம் ஆயி போச்சுன்னா அப்புறம் இந்த பத்திரிக்கை எல்லாம் காப்பி கடையில போண்டா வடை கட்டி கொடுத்த லாய்க்கு. கொலையத்தை ரகசியமா பண்ணிட்டீங்க. கல்யாணத்தையாவது ஊரை கூட்டி வச்சு பண்றது இல்ல? அத காசு இருக்கிற செலவழிக்க வேண்டியதுதானே. பிசுனாரிங்கப்பா. ஆறுமுகம் அங்கிள், இந்த வீட்டை நாங்க ஒரு கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க குடிக்காத. உங்க அம்மா பரவாயில்ல தாய். அப்பாவோட பெட்ரூமை மட்டும்தான் கோவிலாக்கினாங்க. நீ என்றாலும் இந்த வீட்டையே கோவிலாக்கிட்ட. போற போக்க பார்த்தா 2 பேரும் சேர்ந்து இந்த தொகுதியே கோயிலாக்கி ஜனங்களுக்கெல்லாம் காவியை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஏமா ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஒரு உயிரையே குடிச்சிட்டீங்க. நான் இந்த பிராண்டியை குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஓ, மருமக செலவாகுமேன்னு கணக்கு போடுறேன். நான் என்னமா பண்றது? மாம சோமனூர்ல இருந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன்னா சாராயத்தோட நிப்பாட்டி இருப்பேன். லண்டன் சொல்லிட்டேன், ஸ்காட்ச்ல இறங்க வேண்டியதா போச்சு. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பாரு. அதான் இருக்கா, கடல் கடந்து புழுகுனா காசு செலவாகும்னு சொல்றது. அம்மாட்ட சொல்லி 2 ஆஃப் பாயில் போட சொல். இது எனக்கு இல்லம்மா, உன் கல்யாணத்தப்ப தாய் மாமன் சீர் நான் தானே பண்ணா, அதுக்கு வச்சு கொடுக்க வேண்டாமா? மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் பிரச்சனை தான். ஆறுமுகம், நாங்க சாவுக்கு பயப்படுற வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நாங்க துணிச்சிட்டோம்னு வச்சுக்க, உனக்கும் சாவு நிச்சயம்டா. அத ஞாபகத்துல வச்சுக்கிறேன். கண்ணு, தூக்குல தொங்குறன்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா தொங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா சாகறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா ஒன்ன அநியாயமா சாகடிக்கிறதுக்கு உங்க அம்மா விருப்பப்பட மாட்டாங்களே. அம்மா சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு தானே இந்த ஆறுமுகமே அங்கிள் ஆயிட்டா. ஆமா, வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கொலையை நீ செஞ்சையா இல்ல உங்க அம்மா செஞ்சாங்களா? 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டீங்களா? ஆமா, எதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க? ஏதாவது இல்லீகல் ப்ராப்ளமா? குற்றவாளியை நீதிபதி விசாரிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த குற்றவாளியை விசாரிக்கிற கொடுமை இந்த வீட்டுல தான் நடக்குது. எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்க. தம் பொண்ணோட மானத்தை விட அடுத்தவன் உயிரை எந்த தாயும் பெருசா மதிக்க மாட்டா. என்ன ஆறுமுகம், நாங்க வரோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்ன, ஏன் இப்படி சொதப்பிட்ட? ஆறுமுகம், ஆறுமுகம், யோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. வர்ற 22ஆம் தேதி நம்ம தங்கச்சி கல்யாணம்ங்க. பத்திரிக்கையும் கூட அடிச்சுட்டுங்க. தாலி வாங்குறதுக்கு காசு இல்லைங்கண்ணா. தாலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, மணவரையில மரியாதையா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேலையாவது வாங்க வேண்டாமா? அதுக்கும் கூட காசு இல்லைங்க. கண்ணை கசைக்கிட்டு இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அட போயா. யோ, பணம் வேணும்னா எங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? கேட்காம இருப்பணுங்களா? அதெல்லாம் கேட்டேன். அவ காலேஜ்ல படிச்ச கடனே இன்னும் நீ கட்டல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கடன் கேட்க வந்துட்டேன். இதே லட்சணத்துல போயிட்டு இருந்தா நாளைக்கு அவ பிள்ளைய பத்தி வந்தாலும் அதுக்கும் கடன் கேட்பேன்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டாருங்க. ஒரு 2 hour நின்று பாத்துனுங்க, ஒண்ணு வேலையாகாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மனி மூஞ்சியை பாத்துனுங்க, அழுகாச்சு வந்துருச்சு. இந்த 10,000 இதுவும் முதலாளி பணம் தான். எங்க அப்பா கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயோ, ஐயாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சு பாருங்க. டேய், ரூட் தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் நல்லா இருக்கணும். இந்த அப்படி முதலாளி, சாகர வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேங்க. டவுனுக்கு போய்ங்க பிராந்தி பாட்டில் எல்லாம் புடிச்சிட்டு வரணும். ஆமா, பிராந்தி பைப்புல வருது, புடிச்சிட்டு வரதுக்கு. ஐயா தான் டெய்லி சாப்பிடாரு, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சாராயங்கரை புடிச்சிட்டு வா. கரெக்டா சொன்னடா. நம்ம சுப்பண்ணன் காய்ச்சுவானே அந்த வாழைப்பழத்தோடு ஆரஞ்சு பழம் எல்லாம் போட்டு, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு 10-12 பாட்டில புடிச்சிட்டு வா. சரிங்க. அப்புறம் இந்த கோழி வந்து ஆளுங்களை பார்த்து அனுசரிச்சு வாங்கிட்டு வா. கவலைப்படாதீங்க, காம கமன பிரியாணி ஆக்கி போடுறேன். பாய் கடை பிரியாணி எல்லாம் பிச்சை வாங்கணும். அதை நாங்க எல்லாம் சொல்லணும். என்ன நம்பிக்கை இல்லைங்களா? பாயிலே அசத்திரம் பாருங்க. சொல்லாத, செய்யு. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, எதுக்கு இந்த அழுகாச்சு? புரியுது. இந்த ஜென்மத்துல இவன் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்க போறது இல்ல. வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஆக்கி போட்டு காலம் போறா நம்ம இந்த அடுப்படியிலேயே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்ட இல்ல? ஆமா, இந்த ஆப்பாயில் ஆரம்பம் சம்பாதிக்க மாட்டானா? சம்பாதித்து விட்டான் பார். அண்ணன் திருடிட்டான்னு பாக்குறியாமா? அடுத்த வார நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி,
ஐயர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி உன் கல்யாணம் நிச்சயம். மோளக்கார வரலன்னு வச்சுக்க, ஆப்பாயில் ஆரம்பம் கச்சேரி தான். தங்கிடுதுங்கிறது தங்கிடுதுங்கிறது அவங்க கல்யாணத்துக்கு காசு தரல, என் உடம்புக்கு தான் தந்தாங்க. அண்ணா, அந்த பாவங்களை போய் எனக்கு அண்ணன் சொன்னீங்களே அண்ணா.
புத்திரமூர்த்தியை ஆறுமுகம் திட்டமிட்டு கொலை செய்தது தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் EPQ 302 செக்ஷன் படி ஆறுமுகத்துக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.